நான் ஒரு சமையல் குறிப்பு உங்களுக்கு சொல்ல போறேன். சாந்தாஸ் கிச்சன் சிறு பிள்ளைகளுக்குரிய ஸ்நாக்ஸ் கொழுக்கட்டை அது அது செஞ்சு காட்ட போறேன் உங்களுக்கு. அதை நீங்க பாருங்க. பச்சரிசி மாவு முதல்ல எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்ல ஹாட் வாட்டர்ல இதை கட்டணும். நல்ல அரிசி மாவு நல்ல ஹாட் வாட்டர் விட்டு நல்லா பிசைக்கணும். லைட்டா சால்ட் போட்டுக்கிடணும். தேங்காய் துருவல் வச்சிருக்கிறேன். இது வெள்ளத்தை பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பாதாம், இந்த பிள்ளைங்களுக்கு ஆக பாதாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மாவுல கீ கொஞ்சம் போட்டுக்கிடணும். இல்லாட்டா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. கீ நல்லா போட்டு இந்த பாதாம் கொஞ்சம் கட் பண்ணி நீங்க இந்த மாவோட சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு நல்ல இது உங்களுக்கு நல்ல பாதாம் கொழுக்கட்டை. உங்களுக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு இது அவிக்க வேண்டியதுதான். வெல்லம், இந்த கோகனட்ல என்ன சேர்த்துருக்கோன்னா ஏலக்காய், சுக்கு பவுடர். குழந்தைங்க சாப்பிட்டாலும் நல்ல வயிற்றுக்கு ஒன்றும் செய்யாது, ரொம்ப நல்லது. சுக்கும் ஏலக்காயும் இதெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்குது. இது பாதாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு டேஸ்ட் பார்ப்பாங்க, அதுக்காக நெய் இதில் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டோம். இந்த மாவில் கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா ஹாட் வாட்டர் போட்டு கொஞ்சம் பாதாம் பருப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இதில் பூரணம் தயாரிக்கணும். இதுக்கு இந்த பூரணத்துக்கு தேங்காய், ஏலக்காய், சுக்கு பவுடர் போட்டு இந்த வெள்ளை பவுடர் இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த நம்ம மாவை நல்லா அப்படி உருண்டையாக உருட்டிட்டு இது நடுவில் இந்த பூரணத்தை வச்சு ஸ்வீட் கொழுக்கட்டை. உங்களுக்கு காரம்னாலும் அதில் சட்னி வச்சு சாப்பிடலாம். நம்ம இப்போ இவ்வளோதான், ஈஸி மெத்தடு தான். இதுக்கு தேவையான பொருள் அரிசி மாவு, வெல்லம், தேங்காய் துருவல், அதில் ஏலக்காயும் சுக்கு பவுடர் அதுவும் போட்டு நம்ம இப்போ இந்த இட்லி பாத்திரத்துல வச்சு சிறப்போம்.
இட்லி பாத்திரம் வேறு வச்சு இப்போ ஸ்டவ்வில் வச்சுப்பாங்க வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த டைமில் வந்து சிறுவர்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன். 2 பேர் அக்காவும் தங்கச்சி 2 பேர் இருந்தாங்க. அதில் வந்து எப்போ பாருங்க அந்த அக்காவும் தங்கச்சி என்ன செய்வாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாடு வச்சா சண்டை போடுவாங்க, ஹோம்ஒர்க் எழுதும் போது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் இந்த தங்கச்சிக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு இருமல் மாதிரி வந்தது. உடனே அதை ஸ்டாப் பண்ணவே முடியல. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்களா. அங்கே டாக்டர் சொல்லிட்டாரு, ஏதோ ஒரு வியாதி இருக்குது, அதனால இனிமேல் பேச முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. மூளையில் ஏதோ ஒன்று இதாக இருக்குது, வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாரு. அட்மிட் பண்ணியிருக்க, உடனே அட்மிட் பண்ணியிருக்கான்னு தங்கச்சி அட்மிட் பண்ணியாச்சு. அப்போ அக்கா ரொம்ப கவலையாயிட்டா. ஐயோ தங்கச்சி எப்போ பாரு என் கூட அன்பா பழகுவா, ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிடுவோம். ஆனால் இப்போ என் தங்கச்சி என்கிட்ட சண்டை போடலையான்னு கவலைப்படுறேன். ஏன்னா தினம் அவள் வந்து என்கிட்ட பேசணும், பேசினா சண்டை போடலையான்னு கவலைப்படுறேன். ஏன்னா தினம் அவள் வந்து என்கிட்ட பேசினா தான் எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. தங்கச்சிக்கு சிக்கானதுமே அந்த அக்காவுக்கு மனசே சரியில்லை. அப்போ ஒருத்தரையா போய் கேட்குறான். அப்போ ஒவ்வொரு ஆண்டி எப்படியாவது ஜோம் பண்ணி என் தங்கச்சியை குணமாக்குங்க ஆண்டின்னு ஒருத்தரையா கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ டாக்டர் வந்து சொல்லிடுறாரு, இனிமே வந்து இந்த தங்கச்சி வந்து பேச மாட்டாங்க, நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிருங்க, வீட்டில் வச்சு பார்த்துக்கங்க, எங்களால் முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அந்த தங்கச்சி கொண்டு வீட்டில் வச்சுருவாங்க. இப்போ அக்காவுக்கு கவலையாக இருக்கும். என்கிட்ட தினமும் சண்டை போடுவாள், ஒரு பென்சிலுக்கு சண்டை போடுவா, ஒரு பேனாவுக்கு சண்டை போடுவா, பேகுக்கு சண்டை போடுவா. அப்பேற்பட்ட தங்கச்சி இப்போ வாய் பேசாமல் இருக்கிறாள். ஏசப்பா எப்படியாவது என் தங்கச்சியை பேச வைங்க, என் தங்கச்சி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஏசப்பா அப்படின்னு சொல்கிறான். அம்மாவும் கவலை ஆயிட்டாங்க, அப்பாவும் ரொம்ப கவலை ஆயிட்டாங்க. ஆனா அந்த அக்கா தான் என்ன செய்யறா பாருங்க, ஒவ்வொரு இடமா போய் தங்கச்சியை எப்படியாவது பேச வச்சிடணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறான். அதுக்கு உறுதுணையா அவ வந்து ஆண்டவரையும் தேடிக்கிட்டே இருக்கா. ஆண்டவர் எப்படியாவது உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆண்டவரை நம்பிட்டு இருக்கா. அப்போ ஒரு நாள் ஊழியக்காரங்கிட்ட எல்லாம் போய் கேட்கிறான், என் தங்கச்சி எப்படியாவது குணமாக்கணும் அப்படின்னு. அப்போ ஒரு ஊழியக்காரர் போய் கேட்பான், எப்படியாவது நீ டாக்டரை இன்னும் நல்லா பாரு, அவர் எப்படியாவது குணமாக்கிடுவாரு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு டாக்டர்கிட்ட போனா, அது வந்து ஒரு அற்புதம் நடந்தா தாமா உன் தங்கச்சி பேச முடியும் அப்படின்னா. உடனே இவன் நினைச்சிட்டா அற்புதம் நடக்கணும்னா அற்புதத்தை போய் எங்கேயாவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா இந்த தங்கச்சி. உடனே ஒருத்தரையா கேட்பான், அற்புதம் எங்க கிடைக்கும் அப்படின்னு. உடனே ஓடுவா, மெடிக்கல் ஸ்டோருக்கு வேகமா போவா. போய் அங்க மெடிக்கல் ஸ்டோர்ட்ட கேட்பா, அற்புதம் எங்க கிடைக்கும், இங்க கிடைக்கும்னு சொன்னாங்களே, என் தங்கச்சி வந்து பேசாம இருக்கா, அவளுக்கு ஒரு அற்புதம் வேணும் அப்படின்னு. ஐயோ அதெல்லாம் இங்க கிடைக்காதுமா, போமா அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கு உள்ள இருந்து ஒரு டாக்டர் குரல் கேட்கும், பாப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு, என்ன சங்கதிய அப்படின்னு கேட்பாரு என் தங்கச்சி. அப்போ அவர் டாக்டர்னு இவளுக்கு தெரிஞ்சதும் அப்போ இவன் எல்லா கதையும் அவர்கிட்ட சொல்லுவான். நானும் என் தங்கச்சியும் அன்பா சண்டை போட்டுக்கிடுவோம், ஒரு விளையாட்டுக்காக சண்டை போட்டுக்கிடுவோம், தினம் நாங்கள் சண்டை போட்டுக்கிடுவோம். ஆனா இப்போ என் தங்கச்சி பேசாம இருக்கிறது எனக்கு ஒரே கவலையா இருக்குது. டாக்டர் வந்து இனிமே பேச மாட்டா, ஏதாவது அற்புதம் நடந்தா தான் பேச முடியும் அப்படி சொல்லிட்டாங்க. நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், என் தங்கச்சி எப்படியாவது பேச வைக்கணும், என் தங்கச்சி எனக்கு வேணும் டாக்டர் நீங்க அப்படின்னு சொல்லுவா. அப்போ அந்த டாக்டர் வந்து அந்த மூல சம்பந்தமா படிச்சவராம். அவர் வந்து அவர் என்ன செய்யறாரு, அப்போ அவங்க வீட்டுக்கு வா, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு வரேன்னு அவளை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த தங்கச்சியை கொண்டு அவர் சொன்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்தா அவர் வந்து அந்த தங்கச்சிய பேச வச்சுட்டாங்க. இது யாரோட முயற்சி? அப்போ கடவுளுக்கு நன்றி சொல்லுவா, என் தங்கச்சி பேசிட்டால, எனக்கு ரொம்ப சந்தோஷம், என் தங்கச்சி இல்லாம நான் வாழவே முடியாது, கடவுள் தான் அந்த அற்புதத்தை செய்தாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவான். அந்த டாக்டருக்கும் நன்றி சொல்லுவான். இப்படியாக ஒரு சிறு பெண் வந்து
தங்கச்சி சிலர்லாம் என்ன செய்வாங்க, தங்கச்சி சோமில்ல சரி விட்டுருவோம், கடவுள் பார்த்துப்பாரு அப்படி விட்டுருவாங்க. இவ இல்ல, இவ என்ன செஞ்சா, முயற்சி எடுத்து எப்படியாவது என் தங்கச்சிய வந்து பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவற்ற முறையிட்டு கேட்டு ஒவ்வொரு இடமா போய் கடைசியில அந்த டாக்டர் தான் இவளை பார்த்து இவ குறைகளை கேட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து இவளை வந்து அந்த தங்கச்சிய குணமாக்கிட்டாரு. இப்போ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா தங்கச்சி. உடனே அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம், என் தங்கச்சி என் கூட பேசாம நான் வந்து வாழவே முடியாது, என் தங்கச்சி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இல்லையா. கூட பிறந்த சகோதரர்களை நம்ம எவ்வளவா அந்த அக்கா நேசிச்சாங்க பாத்தீங்களா, அது போலதான் நீங்களும் உங்க சகோதரிகளை நேசித்து நம்ம குடும்பத்துல வாழணும் இல்லையா. கதை பிடிச்சிருக்கா? இது வந்து குஷன் கவரு, இதுலயே ஹேண்ட் எம்ப்ராய்டிங் போட்டு உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு நாங்க அதை ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். இது குஷன் கவர் உங்களுக்கு இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர்ல கொடுத்தீங்கன்னா அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். கொலக்கட்டை இப்போ நல்ல ஆவியில அவிஞ்சிடுச்சு. இது வந்து ஆவியில வேக வச்சதுன்னா அதனால இதுல எண்ணெயோ எதுவுமே கலப்படல. அதனால நார்மலா இது நல்ல ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்ல சத்தான ஆகாரம் பிள்ளைங்களுக்கு. இது இந்த டெய்லி அவங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் நீங்க கொடுத்தீங்கன்னா கூட நல்லா சாப்பிடுவாங்க. சத்தான ஆகாரம் உங்களுக்கு. இதுல நம்ம ஒரு ஸ்டிக்ல நல்லா தண்ணி கொடுத்தோம்னா அவங்க இதை அப்படியே அவங்களுக்கு கடிச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி அவங்க என்ன விரும்புறாங்களோ அது மாதிரி ஐஸ்கிரீம் இதுல ஸ்டிக்ல கூட நீங்க இந்த கொழுக்கட்டையை இன்னும் கொஞ்சம் லாங்கா செஞ்சு, மாவை வந்து இன்னும் கொஞ்சம் லாங்கா செஞ்சு அவங்க விரும்புற மாதிரி ஐஸ்கிரீம் குச்சியில கூட நீங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அப்போ விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு.